வக்பு திருத்த மசோதாவை எதிர்த்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்க்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளுமே கடுமையான விமர்சனங்களையும் கண்டனங்களையும் பதிவு செஞ்சுட்டு வராங்க. இது ரொம்ப நாளாகவே, அதாவது வெகு நாட்களாக சொல்லப்போனா பல வருடமாக ஒரு பிரச்சனை இருந்தது. கர்நாடகா முதல்வராக இருக்கட்டும், தமிழ்நாடு முதல்வராக இருக்கட்டும், தெலுங்கானா முதல்வராக இருக்கட்டும், இவங்க முன்னாடி நாட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை வக்ஃப் ப்ராப்பர்ட்டி வச்சு நடக்கிற ஊழலை பற்றி கவலை கிடையாது. இவங்க கவலை, அது நம்ம தமிழ்நாடு முதல்வர் கவலை என்ன, நம்ம இதை சொல்லி இஸ்லாமியர்கள் ஓட்டு நம்ம பக்கத்திலேயே இருக்கணும், இது மாறி போயிடக்கூடாது. ஆங்காங்கே பரவலாக பல மாவட்டங்கள் தாவேகா சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. மத்திய அரசுக்கு கடும் கண்டனம் பதிவு செஞ்சிருக்காங்க. இது திமுக சாதகமாக தான் செஞ்சிட்டு இருக்காரு, திமுக எதிர்த்து செய்யல அவரு. நீங்களும் மோடிஜி தான் என்ன எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. டிக்ளேர் பண்ணாலும் நீங்க உங்களோட உத்தேசம் என்னங்க? ஆக்டர் விஜய்க்கு அவ்வளவு நேரம் இருக்கிறதா இந்த சட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு? ஐ டோன்ட் திங்க் he has studied this வக்ஃப் fact. இந்த பிரச்சனை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. பைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத்வன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். டெல்லியில் ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் களம் இருக்கிறத பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக வக்பு திருத்த மசோதாவை ஆளும் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது. இது லோக்சபாலையும் தாக்கலாயிருக்கு, ராஜ்யசபாலையும் வெற்றிகரமா நிறைவேற்றப்பட்டிருக்கு. வக்பு திருத்த மசோதாவை எதிர்த்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்க்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளுமே கடுமையான விமர்சனங்களையும் கண்டனங்களையும் பதிவு செஞ்சுட்டு வராங்க. இவ்வளவு எதிர்கட்சியுடைய அமளிகளுக்கு இடையிலும் ஏன் இந்த மசோதா நிறைவேற்றுறாங்க? என்ன காரணம்? இல்லைங்க, இந்த மசோதா எதிர்கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கல, அது பத்தி இல்லைங்க. இது ரொம்ப நாளாகவே, அதாவது வெகு நாட்களாக சொல்லப்போனா பல வருடமாக ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக இதை பலமுறை அரசு பாராளுமன்றத்திலையும் சரி வெளியிலையும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா, அதாவது 1995 ஒரு சட்டம் வந்தது, நரசிம்மராவ் பிரதமராக இருந்த பொழுது. அதுக்கு பிறகு 2013 ஒரு சட்டம் வந்தது. இந்த சட்டம் அடிப்படையில் என்னன்னா, எந்த நிலத்தை வேணா நீங்க வக்ஃப் லேண்டுன்னு சொல்லிடலாம். அதை ஒரு தடவை சொல்ல பிறகு அதை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பொது நிலத்திலையோ இல்லை யாரோட நிலத்துல, உங்க நிலத்திலையோ என் நிலத்திலையோ அவங்க தொழுவுறாக வச்சுக்கோங்க, அங்கே நமாஸ் படிக்கிறாங்க. 10 நாள் படிச்சுட்டு அந்த லேண்டு இது வக்ஃப் லேண்டு டிக்ளேர் ஆயிடுச்சு, போர்டு டிக்ளேர் பண்ணிடுறது. அதுக்கு பிறகு அது ட்ரைபியூனலும் டிக்ளேர் பண்ணிடுச்சுன்னா அது உங்க நிலமா இருந்தது, இல்லை வேற யாராவது நிலம் எவங்க கொடுக்கலையோ. ஏன்னா இஸ்லாமிய பண்பாடு பிரகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய பிரகாரம் ஒருத்தர் தன்னோட சொந்த லேண்டை, அதாவது சொந்த நிலத்தை, தன் குடும்பத்துக்கு போக இருக்கிற பாக்கி இருக்கிற நிலத்தை அவர் அல்லாவை நினைத்து அல்லாஹ் பேர்ல அதை சமர்ப்பிக்கலாம். அந்த நிலத்தை அதை ஏழைகளுக்காக, ஏழையோட நலனுக்காக அதை உபயோகப்படுத்தணும். ஏன்னா தானம் என்பது இஸ்லாமிய இதில் பார்த்தீங்கன்னா, அவங்க பாரம்பரியத்திலையும் சரி, அவங்க ட்ரெடிஷன்லையும் சரி, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா நிறையா நம்ம சம்பாதிச்சிட்டோம், நிறையா நம்ம இது பண்ணிட்டோம், இனிமே அந்த மக்களுக்காக கொடுக்கணும், ஏழைகளுக்காக கொடுக்கணும். இதுதான் அடிப்படையில் வக்ஃபோட கான்செப்ட். ஆனால் நடப்பது என்ன பார்த்தீங்கன்னா, பல நிலங்களை இந்த போர்டில் நடத்துறேன்னு சொல்லி போர்டில் இருக்கிற மெம்பர்ஸு இதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில இடத்துல என்க்ரோச் பண்ணிட்டு, இப்போ இல்லைங்க, ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு. அதில் பண்ணுறவங்க பாதி பேர் அரசியல்வாதிகள். அந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு காங்கிரஸ் போல கட்சி எப்போதும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. காரணம், அவங்க கட்சிகளுக்கு பணம் கொடுக்குறாங்க, மேலேயே பணம் கொடுக்குறாங்க. பல வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, அது ப்ராப்பர்ட்டியாக இல்லை கூட ரெஜிஸ்டர் கிடையாது, டாக்குமெண்ட் கிடையாது, ஒன்றுமே ஆஃபீஸில் இல்லாத போது கூட அதில் வீடு கட்டிட்டாங்க. அதில் பெரிய பெரிய பாஷ் லொக்காலிட்டிலாம் வந்துருச்சு, கடைகள் வந்துருச்சு. அது கேட்டானா எப்போ ரிலீஜியஸாக ஆகப்பட்டது, அது வக்ஃப் டிக்ளேர் ஆகிடுச்சுக்கிறாங்க. அண்ட் பல இடத்துல இப்போ எனக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ கேரளாவில் பாருங்க, கேரளாவில் எதுக்கு கிறிஸ்துவ பாதிரிகள்லாம் இதுக்கு சப்போர்ட் ஏன் கொடுக்குறாங்க? எதுக்காக பிரைம் மினிஸ்டர் மோடி செய்வது கரெக்ட்னு சொல்கிறாங்க? கேரளாவோட கேத்தலிக் பிஷப்ஸ் இது இருக்குது, அசோசியேஷன், அவங்க இதுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஏன்? கேரளத்தில் பல கிராமங்கள், பல நிலத்தில் இந்த பிரச்சனை வந்துருச்சு.
நீங்க இருப்பது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி கிளம்புங்கிறாங்க. கர்நாடகத்துல கர்நாடகத்துல பல இடத்துல விவசாயிகள் ரொம்ப வருஷமா அங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயம் செஞ்ச இடம் இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டிங்கிறாங்க. கர்நாடகா ஹைகோர்ட் ஸ்டே போட்டிருக்கு. இதுக்கு என்ன இப்ப இடைஞ்சலா இருக்கிறது? என்ன சட்டம் இருந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எந்த நிலத்தையும் நீங்க வக்ஃப்னு சொல்லியாச்சுன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது யாரும் கேட்க முடியாது. கோர்ட்டு கச்சேரி யாரும் கேட்க முடியாது. இந்த நிலைமையினால பல பேர் அவதிப்பட்டு இருக்காங்க. இதுல பல இஸ்லாமியர்களும் அவதிப்படுறாங்க. எங்க லேண்ட பிடிச்சிட்டு போயிட்டாங்க வக்ஃப்னு சொல்றாங்க. அவங்க என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் சில குடும்பத்துல கூட என்ன நடக்கிறதுனா, இஸ்லாமியர் குடும்பத்துல அந்த பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாம், அந்த பெண் பிள்ளைக்கு கொடுக்க கூடாது, பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அதை வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா மாத்துறாங்க. குடும்ப அரசியல்னால பல குடும்பத்துல அரசியல் இருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது, ஆண் பிள்ளைகள் இல்லை, ஆண் பிள்ளைகள் இல்லைன்னா பெண் பிள்ளை கொடுக்க வேண்டாம், வேற யாருக்கா கொடுத்துருவோம், இல்ல வஃப்னு சொல்லிட்டு அவங்க நடத்தட்டும். அரசு கேட்பது கேள்வி என்னன்னா, இது மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு என்ன? இது தீர்வே கூடாது, எப்படி இருக்கோ அப்படியே ஓடிட்டு இருக்கட்டும். நீங்க அசவுதீன் ஓவைசி போல தலைவர்கள், அவர் குடும்பத்தினர், அவர் கூட வேலை ஆதரவாளர்கள் இந்த மாதிரி பல நிலத்து மேல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த சட்டம் என்ன பாருங்க, என்ன சொல்றோம்னா 9 லட்சம் சொச்சம் இந்த மாதிரி வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்கிறாங்க. அதுல டாக்குமெண்ட் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா 10,000 தான் இருக்குது. எப்ப நீங்க லேண்டை பிடிச்சிங்க அப்புறம் சட்டத்துல என்ன பல மாற்றங்களை வச்சுன்னு பிரச்சனை வருதுங்க. ஒண்ணு என்னன்னா, யாரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி கொடுக்க முடியும்? யாரு இஸ்லாமியர் தான் கொடுக்க முடியும். ஆனா பல இஸ்லாம் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இதை கொடுத்தத மாதிரி காமிக்கிறாங்க. 2095லயும் சரி 2013 வந்த சட்டத்தில் என்ன கொண்டு வந்தாங்க? யார் வேணா வக்ஃப் ப்ராப்பர்ட்டி டிக்ளேர் பண்ணிக்கலான்னு. அப்ப நீங்களும் நானும் நம்ம இஸ்லாமியர்கள் இல்ல, நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம டிக்ளேர் பண்ணலாம். அப்ப நாம ஏன் டிக்ளேர் பண்ணுவோம்? அந்த மாதிரி பல நான் இஸ்லாமியர்களை எந்த விதமான பிரஷர் போட்டு இந்த லேண்ட் மாஃபியா இருக்கு பாருங்க, பல இடங்கள்ல உத்தரப்பிரதேஷ் போற மாநிலத்துல மற்ற மாநிலங்கள்ல அந்த லேண்டுக்காக நிலத்துக்காக அவங்கள நீங்க கொடுத்துதான் ஆனோம் அப்படின்னு சொல்லி பிரஷர் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாட்டிலே 2-3 கேஸ் இருக்குது. அவர் தன் ஒரு கேஸ் நம்ம படிச்சோம். இப்ப என்னன்னா, ஒருத்தர் தன் தன் பெண் பிள்ளைக்கு கல்யாணத்துக்காக செலவுக்காக லேண்டை வச்சு, இல்ல இல்ல நீங்க வஃப்க்கு ஆல்ரெடி கொடுத்துட்டீங்கன்னு வருது. இதுல எத்தனையோ ஃப்ராட் இருக்குது. ஃப்ராட் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு எந்த ப்ராப்பர்ட்டி வக்ஃப், இதுல ஒரு கேள்வி வருது. அப்ப இருக்கிற எல்லா மஸ்ஜித்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப எல்லா இஸ்லாமியர்களோட புதைக்கல் இடம் இருக்கு பாருங்க, கிரேவ்யார்டு, அதுவும் போயிடும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. மசூதிகள் எல்லாம் கோவிலாக்கிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி ஏன்னா பண்றவங்க யாரு? இந்த சட்டம் வந்துச்சுன்னா நம்ம அஃபெக்ட் ஆயிடுவோம், நம்மள கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. கேள்வி யாரு கேட்க போறாங்க? இந்துக்கள் கேட்க மாட்டாங்க, இஸ்லாம் சமுதாயினரை கேள்வி கேட்க போறாங்க இவங்களை. இப்ப இஸ்லாமிய அமைப்புகளே பாத்தீங்கன்னா, இந்த வக்பு திருத்த மசோதா இஸ்லாமிய மக்களை ஒடுக்கும் செயல், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நிலத்தை டோட்டலா பறிக்கக்கூடிய ஒரு செயலா தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் போராடுறது நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் வக்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு தனி தீர்மானம் போடுவதுன்னு போட்டிருக்கிறாரு. வக்பு திருத்த மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த வழக்கு கோர்ட்டுக்கு போனா மசோதா கோர்ட் மூலம் நிறுத்தி வைக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா? என்ன நடக்கும் சார்? இல்லைங்க, எந்த மசோதாவா இருந்தாலும் பாராளுமன்றம் எந்த சட்டம் புதுசா போட்டாலும் அது கோர்ட்டுக்கு போகலாம். ஆனா சுப்ரீம் கோர்ட் இந்த மேட்டர்ல என்ன பண்றது? நார்மலி பாருங்க, எந்த பார்லிமெண்ட் தீர்மானமா இருந்தாலும் சரி, அது சட்டமா வந்தாச்சுன்னா அந்த சட்டத்து மேல தடை இருக்காது. அந்த சட்டம் நம்ம இந்திய அரசியல் சட்டத்தோட சரியா இருக்குதா ஏன்னு பார்ப்பாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுக்கறதே கிடையாது சட்டத்து மேல. சட்டத்தை ஆலோசிப்பாங்க. சட்டத்தை பத்தி அதுக்கு கவர்மெண்ட் தரப்புல கூறுவது விவாதம் என்ன, அதை எதிர்க்கிறவங்களோட விவாதம் என்ன பண்ணி ஃபைனலா ஒரு வெர்டிக்ட் கொடுப்பாங்க. பட் அது உடனடியாக நடக்க போவது இல்லை. சட்டத்தை உடனே ஆர்டர்ல வந்துருங்க, சட்டத்தை ஸ்டே கிடையாது. அது குடியுரிமை சீர்திருத்த சட்டமா இருந்து அமெண்ட்மெண்டா இருந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஐஏ எதுலையும் தடை இருக்காது. அது பாருங்க, இது எல்லாரும் போப்புற, காங்கிரஸும் போப்புறேன்னு சொல்றாங்க, ஆல் இண்டியா பர்சனல் முஸ்லீம் லா போர்டு அவங்களும் போப்புறாங்க. இப்ப தமிழ்நாடு முதல்வர் நீங்க சொன்னீங்க, அவர் நேற்றுக்கு அவையில கூட இதை பத்தி சொன்னாரு. போலாம், நீங்க போலாம். பட் நான் சொல்வது என்னன்னா, எதிர்கட்சி தலைவர்கள்
அது காங்கிரஸா இருக்கட்டும், கர்நாடகா முதல்வராக இருக்கட்டும், தமிழ்நாடு முதல்வராக இருக்கட்டும், தெலுங்கானா முதல்வராக இருக்கட்டும், இவங்க முன்னாடி நாட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை, வக்ஃப் ப்ராப்பர்ட்டி வச்சு நடக்கிற ஊழலை பத்தி கவலை கிடையாது. இவங்க கவலை, அது நம்ம தமிழ்நாடு முதல்வர் கவலை என்ன, நம்ம இதை சொல்லி இஸ்லாமியர் ஓட்டு நம்ம பக்கத்திலேயே இருக்கணும், இது மாறி போயிடக்கூடாது. ஏன்னா இஸ்லாமியர் ஓட்டுக்காக வேலை செய்வோர் தலைவர்கள், அந்த இஸ்லாமியர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டினால அவங்க எஃபெக்ட் ஆயிடுவாங்க. அதனால அவங்களுக்காக இது நடக்கிறதை விட இஸ்லாமியர்களுக்காக ஸ்டாலின் பேசவில்லைங்கிறேன். இங்க பாருங்க, நான் சொல்ல விரும்பலைங்க ஸ்டாலினுக்கு தேசப்பற்று எவ்வளவு இருக்குன்னு அதை நான் கேட்க எனக்கு உரிமை கிடையாது. ஆனா தேசத்தோட பிரச்சனைகள், நம்ம தேசத்தை பத்தி யோசிக்கிறது டைம் இல்லை. தமிழ்நாடு தேர்தலில் ஜெயிச்சு நம்ம திருப்பி எப்படி வருவோம், திருப்பி நம்ம மகன் உதயநிதி ஸ்டாலின் எப்படி சிஎம், அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு அவர். தேச பிரச்சனைகளை பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சோனியாவுக்கு நேரம் இல்லை, ராகுலுக்கு நேரம் இல்லை, அதை பத்தி கவலை இல்லை. நாடுல இருக்கிற ஓரோரு பிரச்சனையை எடுத்து நம்ம பிரதமர் சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாமே அப்புறம் பாருங்க, பாராளுமன்றத்தில் நீங்க என்ன பார்த்தீங்க, பாராளுமன்றத்தில் நம்ம பார்லிமெண்ட்ல பல காங்கிரஸ் தலைவர்கள் பேர் எடுக்கப்பட்டது. குறிப்பிட்டதா சொல்ல போனா கர்நாடகா தலைவர்கள் யாரு லேண்ட் வச்சிருக்காங்க, கர்நாடகால இன்னைக்கு சித்தராமையா அரசுல இருக்கிற அமைச்சர்கள், நான் யார் பேர் எடுக்க விரும்பல, முன்னாள் மேலவை துணை சேர்மனா இருந்தவர் பேர் வந்தது. ஏன் சொல்ல போனா காங்கிரஸ் இப்ப தேசிய கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே பேர்லயும் சொல்றாங்க. என்ன குற்றச்சாட்டு, நீங்களும் இதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பல ஒர்க் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்திருக்கு, உங்க ஆதரவாளர்கள் மூலமாக இதை நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல சூப்பர் மார்க்கெட் அது இது கேட்டா ஒர்க் ப்ராப்பர்ட்டிங்கிறீங்க. அதாவது லேண்ட் கிராப், வஃப் பேர்ல லேண்ட் கிராப் நடக்கிறதுங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற பிரதமர் எதுக்கு வைக்கிறாரு முற்றுப்புள்ளி, ஏழை நீங்க ஏன்னா இந்துக்களுக்காக கேட்கிறாரு அந்த லேண்டை, இல்லைங்க தப்பு. இல்ல இஸ்லாம் வக்ஃபு சமுதாயம் திருத்த மசோதால வந்து அந்த கமிட்டியில வந்து இஸ்லாமியர் அல்லாத பிற மதத்தினர் வந்து பங்கேற்கலாம்னு வந்து சொல்றாங்க. அது 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 என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும், எதுக்கு அது. இல்ல இந்து கோயில் கமிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் வந்து சேர்ப்பாங்களா, கிறிஸ்துவர் வந்து சேர்ப்பாங்களா, இல்ல அது இருக்குது ஆந்திர பிரதேஷ், வைக்கிறாங்க. ஆந்திர அது பாருங்க, அது ஆர்குமெண்ட் வந்து இந்த ஆர்குமெண்ட்டுங்க. ஆந்திர பிரதேஷ் என்டோமெண்ட் போர்டில் இருக்குதுங்க ஸ்கோப்பு, கர்நாடகா ரிலீஜியஸ் போர்டு இருக்குது, அது கொஸ்டின் இல்லைங்க. பட் இதுல வஃப் ஏன் தேவைன்னு நான் சொல்றேன். எப்ப பல டிஸ்பியூட் இருக்கோ, எங்க நான் நான் இஸ்லாமியர்களோட ப்ராப்பர்ட்டி வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா மாதிரி இருக்கு ஒண்ணு. இரண்டாவது, இஸ்லாம் சமுதாயத்திலே பல பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளுக்கெல்லாம் இருக்கும்போது ஒரு போர்டில் 2 மெம்பர் என்னத்த பண்ணுவாங்க, ஒண்ணு. இரண்டாவது, சில இடத்துல போர்டில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சேர்மன் ஆப்புறாரு, சரியா. அதே மாதிரி சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் இருக்குது, மத்திய அரசு மத்திய லெவல்ல சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில், அதுக்கு சேர்மன் யாரு, மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் சேர்மன். இப்ப மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து அதுக்கு சேர்மன் ஆக முடியாது, அவர் இஸ்லாமியர் அல்ல வச்சுக்கோ. இப்ப நம்ம கிரண் ரிஜிஜு இருக்காரு, அவர் தான் சேர்மன் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில். சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில்ங்கிறது இருக்கிற எல்லா மாநில வக்ஃப் கவுன்சிலோட ஒரு குரூப், இது ஒரு அசோசியேஷன் மாதிரி. அப்ப சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில்ல இஸ்லாமியர்கள் தான் இருக்கணும்னா அப்ப நம்ம அமைச்சர் இருக்க முடியாதா, அவர் பௌத்த ஜர்மத்தை சேர்ந்தவர், அவரும் சிறுபான்மையர்கள் தான், இஸ்லாமியர்கள் தான் இருக்கணும்னு கட்டாயம் பண்ணீங்கன்னா அப்ப இதை இப்ப கலெக்டர் எடுத்துக்கோங்க, இப்ப கலெக்டர் வந்து இதுல இருப்பாரு, அப்ப கலெக்டர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இருக்கலாம், இஸ்லாமியர்கள் இருக்கலாம், இஸ்லாமியர் இல்லாதவர்கள் இருக்கலாம், அப்ப இருக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன விஷயம்னா, திருப்பி திருப்பி 2 நாள் விவாதத்துல மக்களவையிலும் சரி மேலவையிலும் சரி திருப்பி திருப்பி சொல்லப்பட்டது என்ன, வக்ஃப் போர்டுங்கிறது ஒரு மத போர்டு இல்லை, அது மத முறைகளையோ மத பிராக்டிசஸ்க்கா, இட் இஸ் a statutory பாடி, சட்டப்படி ஒரு அமைப்பு, அதோட மேனேஜ்மெண்ட்டுக்காக. நீங்க மசூதியில எப்படி தொழுவீங்கிறது அது மசூதி இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க, அது இமாமு அவங்க வேலைங்க, இதுல போர்டுக்கு ஒன்றும் ரோல் கிடையாது. அதாவது மசூதி எப்படி நடத்துவீங்கிறது அது மசூதியோட யாரு கமிட்டியோ அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே. இது வக்ஃப் போர்டுல வர்றவங்க, போர்டுல இருக்கிறவங்க எந்த காரணத்துக்காக அந்த நிலம் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி ஆச்சோ அந்த முறையில் நடக்குதான்னு பாக்குறதுக்கு. இதுல இன்னொரு சந்தேகமா கேட்கறாங்க,
5 வருடம் இஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணவங்க, அது யார் சர்டிஃபிகேட் கொடுக்கறது? நான் இஸ்லாமியராங்கிறது அதுக்கு இல்லைங்க. நீங்க வந்து பல பேரை டப்புன்னு லேண்டை மாத்திருக்கீங்க. பொது லேண்டை நீங்க மாத்திட்டீங்க. கேட்டா இவர் இஸ்லாமியருங்கிறீங்க. பல நான் இஸ்லாமியர் லேண்ட் எல்லாம் மாறி இருக்கு, இந்துக்களோட லேண்ட் மாறி இருக்கு, கிறிஸ்டியனோட லேண்ட் போயிருக்கு. கேரளத்துக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல அவர் இஸ்லாமியர் கொடுத்துட்டாரு. அப்புறம் எந்த கட்டாயத்துல கொடுத்தாரு? எந்த கட்டாயத்துல அவர் மதம் மாற்றுன்னு சொல்றாரு? இன்னைக்கு மாற்றுறதோ இல்லையோ தெரியாது. அவர் மேல என்ன பிரஷர் போட்டீங்க? ஏன்னா இதுல இருப்பது பாருங்க, இதுல லேண்ட் மாஃபியா ஆபரேஷன். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இந்த வக்பு திருத்த மசோதாவை எதிர்த்து நாங்கள் வந்து களமிறங்கி ஆர்ப்பாட்டம் செய்வோம்னாரு விஜய். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே பரவலாக பல மாவட்டங்களில் வந்து தாவேகா சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டது. மத்திய அரசுக்கு கடும் கண்டனம் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. திமுகவுக்கு தான் எப்பவுமே வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து அதிகமா விழுந்த விஷயத்த நம்ம ஒவ்வொரு தேர்தலையுமே வந்து பார்த்தோம். இப்ப இந்த தேர்தலில் வந்து இஸ்லாமியர் வாக்குகளை குறிவைத்து பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து செய்யறாரா விஜய் அப்படின்னு எடுத்துக்கலாம். கட்டாயமாக இதுல சந்தேகமே இல்லைங்க. இப்ப போட்டி டிஎம்கேவோட போட்டிங்க. பட் அந்த போட்டி கூட சரியான போட்டி இல்லை. எனக்கு கூட என்ன தோணுதுன்னா, எதிர்கட்சிகளை ஓட்ட பிரிக்கிறதுக்காக ஆக்டர் விஜய் களத்தில் இறங்கியிருக்காரு. இது திமுக சாதகமாக தான் செஞ்சிட்டு இருக்காரு. திமுக எதிர்த்து செய்யல அவரு. அவர்தான் இதுவரை இல்ல இல்ல நீங்களும் மோடிஜி தான் என்ன எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. இல்ல டிக்ளேர் பண்ணாலும் நீங்க உங்களோட உத்தேசம் என்னங்க? நீங்க எதிர்கட்சிகளை ஒற்றுமைக்காக ஒன்றும் செய்யல. நீங்க எதிர்கட்சிகள் ஓட்ட பிரிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. நீங்க பிரிக்கிறதுக்காக உங்களை அதனால தான் பாருங்க, இதுவரையில் எந்த டிஎம்கே தலைவராவது ஆக்டர் விஜயை கடுமையா கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்களா? முரசோரியில ஏதாவது ஒரு தலைவர் வந்திருக்கா இவருக்கு எதிர்த்து கடுமையா இவரை விமர்சித்து? அப்ப என்ன எது எங்க மத்திய அரசுல, நான் டெல்லியில இருந்து சொல்றேன், இங்க மத்திய அரசுல மத்திய பாஜக மற்ற கட்சிகள் பார்க்குது என்னன்னா, ஆக்டர் விஜய் பின்னணியில் இருப்பது திமுக. எதை அண்ணாமலையும் சொல்றாரு. காரணம், எதிர்கட்சிகள் ஒன்றாகவில்லை. அதனால தானே அவர் இபிஎஸோட போக மாட்டேன்னாரு. அவருக்கு கத்துக் கொடுக்கறது யாரு? பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோர் 21 யாருக்கா வேலை பண்ணாரு? டிஎம்கேக்க. பிரசாந்த் கிஷோர் ஒரு விதமான டிஎம்கேவோட கான்டாக்ட் இருக்குது. இப்ப ஆளவ அர்ஜுனா பாருங்க, அவர் மாமனார் லாட்ரி கிங்னு சொல்லப்படுறவர். அவருக்கு எல்லா கட்சிகளோடும் தொடர்பு இருக்குது. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போராட்டம் கேராட்டம் திருப்பி திருப்பி அதே தான். அவர் பிஜேபி மேலேயே குறியே வச்சிட்டு இருக்காரு. பாருங்க, எதிர்கட்சிகளை ஓட்ட பிரிக்கிறதுக்கா இது ஏற்பட்ட கட்சி. இது வேற ஒண்ணும் இல்லை. இது கிளியரா தெரிகிறது. அதான் ஏன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு விஜய்? கூட்டாட்சி கூட்டணின்னு ஆரம்பிச்சுட்டு இப்ப தனியா இருந்து ஒரு ஓட்ட பிளவு பண்றதுக்கு அவர் இருக்காருன்னு தெரியுது. இதுல சந்தேகமே கிடையாது. அதை தவிர்த்து அதே வேலை தான் செய்யறாரு எது டிஎம்கே செஞ்சுட்டு இருக்கோம் இந்த போல் பில் பெட்டர்ல. எனக்கு டவுட், விஜய் வந்து இந்த பில்ல முதல்ல படிச்சாரா? ஆக்டர் விஜய்க்கு அவ்வளவு நேரம் இருக்கிறதா இந்த சட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு? ஐ டோன்ட் திங்க் ஹி ஹஸ் ஸ்டடிட் திஸ் ஒர்க் ஃபேக்ட். இந்த பிரச்சனை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் இந்த தலைவர்கள் யாருக்குமே நாட்டை பத்தி கவலை இல்லை. குவன் கவலையே கிடையாது. சார், ஏன்னா இது இது இத எல்லா பாருங்க. கட்சியிலுமே வந்து ஒருங்கிணைந்து போராடுறாங்க. அதிமுக இல்லைங்க, அவங்க இல்ல இல்ல அவங்க போடுற அவங்க அரசியல் என்ன அரசியல் சொல்லிட முடியும். அவங்க ஒரு பெரிய அமைப்பு நடத்துறாங்க, ஒரு கட்சி நடத்துறாங்க, ஆக்டர் விஜய். இருக்காங்க. எப்படி புரிதல் இல்லாம இருக்க முடியும் அவங்களுக்கு? இல்லைங்க, இங்க பாருங்க, கேடர் கட்சி எல்லாம் நடத்துறீங்க சரி, பட் எதுக்காக நடத்துறீங்க? நாட்டோட எந்த பெரிய பிரச்சனை மேல உங்க கருத்து என்ன? உங்க அரசியல், உங்க கட்சி அரசியல் தவிர்த்து வேற என்ன கருத்து இருக்குது உங்களுக்கு? சும்மா பிரைம் மினிஸ்டரே நான் மோதியேன்னு குரல் கொடுக்குறீங்க. அடுத்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிலாம் குரல் கொடுக்குறீங்களே வழிய மற்ற வேற என்ன இருக்குதுங்க உங்க அரசியல்ல? அதாவது இதுல ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு. நான் என்ன சொல்ல வரேங்க பாருங்க, நீங்க பாருங்க, எந்த சட்டமா இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கங்க. ஏங்க இவ்வளவு பெரிய சட்டத்தை மோதி கொண்டு வர்றாருன்னா எது கொண்டு வராரு? மஸ்ஜித் எல்லாம் இது கோவில் ஆக்கிறதுக்காக கொண்டு வர்றாரு இல்லைங்க. இதனால பாருங்க, இந்த சட்டம் வந்த பிறகு பல ஊர்ல, வட மாநிலங்கள்ல, மும்பையில, தில்லியில ஏன் இஸ்லாமியர்களே அதை வரவேற்கிறாங்க. ஏழை இஸ்லாமியர்கள் வரவேற்கிறாங்க. இஸ்லாமிய மகளிர் வரவேற்கிறாங்க, நல்லது இருக்கிறாங்க. கேள்வி என்னன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி நீங்க அவங்களுக்காக மருத்துவமனை கட்டுங்க, குடியிருப்பு கட்டுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. இந்துக்களுக்கு செய்ய வேண்டாம், இஸ்லாமியர்களுக்கு செய்யுங்க, ஏழை இஸ்லாமியர்களுக்கு செய்யுங்க.
இது மற்றவங்களை ஆனா அதே நேரத்துல எந்த லேண்டை எப்படி எடுத்துருக்கீங்களோ முறைப்படி எடுத்துக்கோங்க, முறைப்படி அது பண்ணுங்க. இல்ல இப்ப அஹ், பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஜேடியுவை சேர்ந்த 2 எம்பிக்கள் வந்து தங்களுடைய கட்சி பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க. இன்னொரு ஜேடியு தலைவர் வந்து மாநில பொறுப்புல இருந்தே வந்து விலகி இருக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முஸ்லிம்களுடைய நம்பிக்கையை வந்து நிதிஷ்குமார் வந்து சிதைச்சிட்டாரு, நீங்க வந்து எங்க நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டீங்க அப்படிங்கிறதுல கடும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இது வந்து அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலில் நிதிஷ்குமாருக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துமா? ஒண்ணுமே ஆகுதுங்க. இல்ல ஒரு ஏன்னா எம்பிக்கள் நிதிஷ்குமார் வந்து இங்க சொல்லி பாருங்க, என்ன பண்றாங்க அப்படின்னா, லலான் சிங் வந்து மக்களவையில் இது மாதிரி தெரிவித்த கருத்து எல்லாமே வந்து ரொம்ப மோசமான ஒரு கருத்து அப்படின்னு பதிவு பண்றாங்க. இந்த தலைவர்கள் இந்த கட்சியில இருந்தாங்களா யாருக்கும் தெரியாதுங்க. இப்ப ஜேடியூல என்ன சொல்றாங்க, இவங்களாம் நம்ம கட்சியில இருந்தாங்களான்னு கேக்குறாங்க. எங்க இருந்தாங்க? ஆக்டிவா இருந்தாங்களா? இல்ல கடந்த முறை ஜெயிச்சுதானே மக்களவைக்கு அவங்க எல்லாம் போயிருக்காங்க. இல்லைங்க, அவங்க மக்களை போனாங்க. இப்ப என்ன ஆக்டிவா இருக்காங்களா கட்சியில? என்ன நிதிஷ்குமார் இதை புரிஞ்சுக்காம ஆதரிக்கிறாரு? அவர் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு? என்றுமே இஸ்லாமியர்கள் எதிர்த்து பண்ண மாட்டார். அவரே என்ன சொல்றாரு, சட்டத்தை புரிஞ்சிட்டு இருக்காரு. லாலு லாலு பிரசாத் யாதவ், முன்னாள் பீகார் சீஃப் மினிஸ்டர், சிறுபான்மையருக்காக மதசார்பற்ற அரசியல் செய்பவர் சொல்றவர். அவர் என்ன சொன்னார் 2013? எங்க பீகார்ல பட்னால இந்த மாதிரி நடக்குது, இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த மாதிரி நிலத்தை சில கும்பல் வந்து இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வஃப் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கு, ஏழை இஸ்லாமியர்களை ஏமாத்திட்டு இருக்கு, லாலு சொன்னாருங்க. அப்ப லாலு வந்து வஃப்க்கு வஃப்க்கு அப்ப ஏன் சப்போர்ட் பண்ணல இப்போ? ஏன் பண்ணலைன்னா அவங்களுக்கு அந்த இந்த இஸ்லாமியர் சமுதாயத்திற்காக தாதாஸ் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அந்த தாதாஸுக்கு நம்ம மேல கோவப்பட்டா நம்ம ஓட்டு விடாதுன்னு. நீங்க ஏழை இங்க பாருங்க, இந்த சட்டத்திலிருந்து வரவது ஒரே கேள்விதான். நீங்க ஏழை இஸ்லாமியர்களுக்காக இருக்கிறீங்களா? நீங்க ஏழை இஸ்லாமிய பெண்மணிகளுக்காக இருக்கிறீங்களா? இல்ல இந்த தாதாஸுக்காக, ஓட்டுக்காக, இஸ்லாமியர் ஓட்டுக்காக இருக்கிறீங்க தான் இந்த கேள்விங்க. இந்த சட்டத்தை நான் முழுமையா படிச்சேன். அந்த மாதிரி பாருங்க, எந்த மாதிரி இதுவே கிடையாதுங்க. அது மாற்றத்துக்கான ப்ரொவிஷனே கிடையாது, பறிக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கிடையாது. ஆனா தொடர்ந்து முயற்சி நடக்கிறது. இந்தியாவுக்கு எதிர்த்து இருக்கிற தீய சக்திகள் இஸ்லாமியர் மத்தியில ஒரு குழப்பத்தை உண்டாக்கி, ஒரு பயத்தை உண்டாக்கி, பொய்ய சொல்லி, எப்படி பாருங்க, குடியரசு சீர்திருத்த திட்டம் வந்தது, சிஏஏ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட். இப்ப என்ன சொன்னாங்க, இந்த சட்டம் வந்துச்சுன்னா, இந்த சட்டம் வந்த பிறகு இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை போயிடும் சொன்னாங்க. இந்த சட்டம் வந்தா போகும் சொன்னாங்களா இல்லையா? இதே கட்சிகள், இதே டிஎம்கே, இதே ஸ்டாலின் தலைவர், இதே பல டிஎம்கே அமைச்சர்கள் இதே தான் சொன்னாங்க. அவங்க ஆர்குமெண்ட் எதுவுமே புதுசு. இதே காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க, இந்த சட்டம் வந்த பிறகு எந்த இஸ்லாமியருக்கா குடியுரிமை போயிருக்கா? ஏங்க, அந்த குடியுரிமை சட்டம் வந்து யாருக்கு வந்தது? பக்கத்தில் இருக்கிற நாட்டில் மத அடிப்படையில் இருக்கிற கொடுமையினால அங்கேயிருந்து ஓடி வர்றாங்க. அவங்களுக்கு அவங்க அப்ளிகேஷனை ஃபாஸ்ட் ட்ராக் பண்றதுக்காக வந்தது. உண்மை தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா எத்தனை பேர் தூண்டு விட்டீங்க? ஏழை மக்களுக்கு 500 ரூபாய் கொடுத்து ரோட்ல உட்காத்தி வச்சீங்க பர் டே. இந்த பப்ளிக் ராலிஸ்ல பணத்தை கொடுத்து எடுத்தாங்க. ஏழை மக்களை ஏமாத்தி, ஏழை இஸ்லாமியர் மக்களை ஏமாத்தி. இதுல வேற ஒண்ணும் இல்லை குவன், ஏழை இஸ்லாமியர்கள் கண்ணை திறந்துட்டாங்கன்னா இவங்க அரசியல் ஃபுல் ஸ்டாப். இதுவரை உங்கள் விவேகத்தின் கொடுக்கணும்.